ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. எசையா 26:4. ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. கடவுள் இருக்கிறார் என்று நம்பும் எவரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். மனிதர்களால் முடியாத பொழுது கடவுளே கதி என்று அவர் காலடியில் தஞ்சம் புகும் அநேக பக்தர்கள் உண்டு. இது நம்பிக்கையா? இதுவும் நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். மனிதரை நம்புவோர் மணல் மீது வீடு கட்டுவோர் போன்றவர். கடவுளை நம்புவோர் பாறை மீது வீடு கட்டுவோர் போன்றவர். கடவுளை என்றென்றும் நம்புவோர் விண்ணக வீட்டை உரிமையாக்கி கொண்டவர் ஆவர். வறுமையிலும் வளமையிலும், உடல் நலத்திலும் நோயிலும், புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும், எல்லா சூழலிலும் எந்நேரமும் இறைவனை நம்பும் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டோர் கடவுளால் புகழப்படுவர். காற்றுக்கு அடித்து செல்லும் நீரில்லா மேகம் போல அசாதாரணமான சூழலில் நம்பிக்கை கலைந்து போகக்கூடாது. என்றென்றும் கடவுளை நம்பினால் என்றென்றும் நம்மை நிலைக்க செய்வார். நாமஜெபம். இயேசுவே, எப்பொழுதும் எல்லா சூழலிலும் உம்மை மட்டுமே நம்பியிருக்க வரம் தாரும். இயேசுவே, எப்பொழுதும் எல்லா சூழலிலும் உம்மை மட்டுமே நம்பியிருக்க வரம் தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும்
உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். புரிந்து கொள்வாயா? கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? மகன் என்றும் பாராமல் நமக்காய் தந்தாரே, உயிரையும் அன்பாக சிலுவையில் தந்தாரே. மகன் என்றும் பாராமல் நமக்காய் தந்தாரே, உயிரையும் அன்பாக சிலுவையில் தந்தாரே. கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை
புரிந்து கொள்வாயா? இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டாள், இயேசுவின் அன்பை சுவைக்க முன் வந்தாள். இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டாள், இயேசுவின் அன்பை சுவைக்க முன் வந்தாள். உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, அவரே உனக்கென்றும் வழியுமாவாரே. கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? இயேசுவின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டாள், இயேசுவின் மன்னிப்பில் சுவைக்க முன் வந்தாள். இயேசுவின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டாள், இயேசுவின் மன்னிப்பில் சுவைக்க முன் வந்தாள். உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, அவரே உனக்கென்றும் வழியுமாவாரே. கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? ஆவியின் ஆற்றலில் நம்பிக்கை கொண்டாள், ஆவியின் கனிகளை சுவைக்க முன் வந்தாள். ஆவியின் ஆற்றலில் நம்பிக்கை கொண்டாள், ஆவியின் கனிகளை சுவைக்க முன் வந்தாள். உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, அவரே உனக்கென்றும் வழியுமாவாரே. கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? பரிசுத்த ஆவியில் நம்பிக்கை கொண்டாள், பரிசுத்த கனிகளை சுவைக்க முன் வந்தாள். பரிசுத்த ஆவியில் நம்பிக்கை கொண்டாள், பரிசுத்த கனிகளை சுவைக்க முன் வந்தாள். உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, உனக்கு வாழ்வு, உனக்கு மீட்பு, அவரே உனக்கென்றும் வழியுமாவாரே. கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? மகன் என்றும் பாராமல் நமக்காய் தந்தாரே, உயிரையும் அன்பாக சிலுவையில் தந்தாரே. மகள் என்றும் பாராமல் நமக்காய் தந்தாரே, உயிரையும் அன்பாக சிலுவையில் தந்தாரே. கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? புரிந்து கொள்வாயா?
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு